சட்டப்பேரவையில் குளச்சல் துறைமுகம் தொடர்பான அதிமுகவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் இன்று திருத்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் KN நேரு குளச்சல் துறைமுகம் பற்றி குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், குளச்சல் துறைமுகத்திற்கு திமுக ஆட்சியில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வீணடிக்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றார். திமுக ஆட்சி என்று குறிப்பிட்டு பேசியதால் அப்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த KPP சாமியை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவரை பேச அனுமதிக்காததால் திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். KN நேரு கேட்ட கேள்விக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதிலளித்து விட்டார் என்றும், KPP சாமி பேச ஆசைப்பட்டால் மீன்வளத்துறை மானிய கோரிக்கை என்று பேசட்டும் என்று அவை முன்னவர் O. பன்னீர்செல்வம் கூறினார்.